வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்ட் 34. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த டீம் வந்து சந்தோஷ் டிராபி டைட்டில் வந்து கோவாவை பீட் பண்ணி 1-0 சொல்லி பீட் பண்ணி வந்து ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் டீம் தான் வந்து கோவாவை எதிர்த்து வந்து இந்த ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சந்தோஷ் டிராபி வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டதுன்னா ஃபுட்பாலோட சம்மந்தப்பட்ட விளையாட்டு தான் வந்து சந்தோஷ் டிராபி. சரிங்களா? அடுத்து இந்தியன் கோஸ்ட் கார்டினுடைய 26வது டைரக்டர் ஜெனரல் யாரும் பார்த்தீங்கன்னா பரமேஷ் சிவமணி என்றவர் தான் இந்தியன் கோஸ்ட் கார்டினுடைய தற்போதைய டைரக்டர் ஜெனரல், 26வது டைரக்டர் ஜெனரல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஹூ அமங் தி ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ சீஃப் ஆஃப் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் என்ற கம்பெனியுடைய தற்போதைய சீஃப் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராகவேந்திரா ஜோஷின்றவர் தான் கரெக்டான ஆன்சர். இந்த பிரம்மோஸ்ன்றது எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா, இந்த அமைப்பு வந்து 5 டிசம்பர் 1995 உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் வந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ். பிரம்மோஸினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த பிரம்மபுத்திரா, அப்புறம் ரஷ்யாவை சேர்ந்த மாஸ்கோ, இந்த 2 நதிகளுடைய பெயர்கள் இணைப்பில் தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரம்மோஸ். உலகின் மிக முக்கியமான கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை பிரம்மோஸும் ஒன்று. அடுத்ததாக பிஎம் விஸ்வகர்மா யோஜனா படி எவ்வளோ ரூபாய் வந்து லோன் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்கக்கூடிய லோனோட மதிப்பு 3 லட்ச ரூபாய் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனான்றது என்ன பார்த்தீங்கன்னா, கைவினை கலைஞர்கள் ஊக்குவிக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. இதில் வந்து மொத்தம் 18 வகையான கைவினை கலைஞர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனளிக்க முடியும். இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 17 செப்டம்பர் 2021 தொடங்கப்பட்டது. இது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைச்சகம் எது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கான அமைச்சகம் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இந்தியா வந்து 2023-24 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து 71 வந்து இந்தியாவோட பாயிண்ட். இது வந்து லாஸ்ட் டைம் இருந்ததை விட இது வந்து அதிகம். சரிங்களா? லாஸ்ட் டைம் வந்து 66 தான் இருந்துச்சு, இப்போ வந்து 71 வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கேரளா, அப்புறம் உத்தரகாண்ட், இது 2 சேர்ந்து தான் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டு. அவங்களோட பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 79 பாயிண்ட் வந்து எடுத்துருக்காங்க. அடுத்து பீகார் வந்து லோவஸ்ட் பெர்ஃபார்மர் 57 பாயிண்ட். மொத்தம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து மொத்தத்தை என்ன இருக்குது, 7 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி முதல்ல பார்த்துருக்கோம். அடுத்ததாக விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ரிசீவ்ட் பத்மஸ்ரீ அவார்ட் இன் 2024 ஃபார் தி கான்ட்ரிபியூஷன் டு ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு 2024 யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி ஜோஷ்னா சின்னப்பான்றது தான் கரெக்டு. இவங்க வந்து எந்த விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்கன்னா ஸ்குவாஷ் விளையாட்டோட சம்மந்தப்பட்டவங்க தான் ஜோஷ்னா சின்னப்பா. அடுத்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் வினேஷ் பகத் வந்து இந்த பாரிஸ் ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க. இவங்க வந்து ஃபைனல் வந்து அவங்களோட எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததுனால இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றினாங்க. அவங்க வந்து ஒரு ரெஸ்லர். அதுக்குனால நிறைய அரசியல் இருக்குது, அதெல்லாம் வேணாம். ஆனால் மணிக்க பத்ரா வந்து இந்தியாவுடைய டேபிள் டென்னிஸ் பிளேயர். அடுத்து பிவி சிந்து வந்து இந்தியாவுடைய பேட்மிண்டன் பிளேயர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்பெண்டிக்ஸ் இன் தி எக்கனாமிக் சர்வே 2023-24 வாட் வாஸ் இந்தியாஸ் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். அதாவது இந்த எக்கனாமிக் சர்வே படி இந்தியாவோட மோர்டாலிட்டி ரேட் என்ன சொல்லி கேட்குறாங்க. மோர்டாலிட்டி ரேட்னா வேறு ஒன்றும் இல்லை, 1000 குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க வந்து ஒரு வருஷத்தில் இழக்கிறாங்க அப்படின்றதான் வந்து மோர்டாலிட்டி ரேட். சரிங்களா? பிறந்த குழந்தைகள் இறப்பு விகிதம். சரிங்களா? இதுபடி இந்தியாவுடைய இறப்பு விகிதம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆர் 1000 குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்தில் 28 குழந்தைகள் தான் வந்து இறக்குறாங்க. சரிங்களா? 1000 குழந்தைகளுக்கு 28 குழந்தைகள் தான் இறக்குறாங்க, மற்ற குழந்தைகள்லாம் உயிரோடவே இருக்காங்க. அடுத்ததான் வந்து யார் வந்து தன்னோட நேஷனல் ரெக்கார்டை வந்து 2024 போர்ட்லேண்ட் ட்ராக் ஃபெஸ்டிவல் வந்து பிரேக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, குல்வீர் சிங் தான். இவர் வந்து இந்தியாவுடைய ஒரு டிஸ்டன்ஸ் ரன்னர், 5000 மீட்டர் அப்புறம் 10000 மீட்டர் போட்டிகளில் வந்து கலங்கக்கூடிய இந்தியாவோட அத்லெட் ரன்னர் தான் வந்து இவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 10,000 மீட்டர் 1000 மீட்டர் போட்டிருக்கேன். 10,000 மீட்டரில் வந்து என்ன சாதனை பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவருடைய நேஷனல் ரெக்கார்டை வந்து 27.00.22 செகண்ட்ஸில் வந்து 27 நிமிஷம் 22 செகண்டில் வந்து 27 நிமிஷம் 22 மைக்ரோ செகண்டில் வந்து அவர் வந்து இந்த போட்டியை வந்து முடித்து 10,000 மீட்டர் போட்டியை வந்து முடித்து வந்து இப்போ வந்து சாதனை பண்ணியிருக்கார் மார்ச் 2025. அடுத்ததாக கிளைமேட் கான்ஃபரன்ஸ் 2024 வந்து
மும்பையில் வந்து நடந்தது. இதனுடைய தீம் என்ன பார்த்தீங்கன்னா, டீகோடிங் த கிரீன் டிரான்சிஷன் ஃபார் இந்தியா. டீகோடிங் த கிரீன் டிரான்சிஷன் ஃபார் இந்தியான்றது தான் இதனுடைய தீம். அடுத்ததா முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா, இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் தான் வந்து இந்த முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய எந்த ஒரு செஸ் பிளேயர் வந்து 2000 ELO ரேட்டிங் பேரியர் வந்து கிளாஸ் பண்ணிக்காம பார்த்தீங்கன்னா செஸ் போட்டியில் 2800 புள்ளிகள் வந்து அடைஞ்ச 2வது இந்திய வீரர் யார் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிகேசி என்றவர் தான். இதே வந்து 2100 இந்த ரேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அடைஞ்ச வீரர் யார் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து டி குகேஷ் இருக்காரு, அவர் தான் உலகினுடைய யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன். யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன் யார் பார்த்தீங்கன்னா டி குகேஷ் தான். இவர் வந்து எத்தனாவது வேர்ல்டு செஸ் சாம்பியன் பார்த்தீங்கன்னா 18வது வேர்ல்டு செஸ் சாம்பியன். அடுத்ததான் விச் சிட்டி ஆஃப் இந்தியா ஹோஸ்ட் தி ITUS prestigious வேர்ல்ட் டெலிகாம் ஸ்டாண்டர்டைசேஷன் அசம்பிளி. இந்த நிகழ்வு வந்து இந்த அசம்பிளி வந்து நடத்திய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் வந்து இந்த அசம்பிளி வந்து நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.